பில் பிரிண்ட் ஆகும்போது டாப் சைடில் ஒரிஜினல் காப்பியாக டூப்ளிகேட் காப்பியான்னு வரணும். அதுக்காக பில் காப்பி மாஸ்டர் அப்படிங்கிற ஃபார்மில் வந்து என்ட்ரி போட்டிங்கன்னா அங்கே வந்துடும். மாஸ்டரில் பில் காப்பி மாஸ்டர் போய்க்கோங்க. இங்கே வந்து ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கணும். என்ன காப்பி நேம் வேணுமோ அதை இங்கே டைப் அடிச்சுக்கோங்க. இப்போ ட்ரிப்ளிகேட்னு அடிச்சிருக்கேன். அடிச்சுட்டு சேவ் கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் ஆயிரும். ஒரிஜினல் காப்பி வேணுன்னா ஒரிஜினல் அடிச்சுட்டு சேவ் பண்ணுங்கள். இப்போ ஆல்ரெடி இங்கே இருக்கிறதுனால ஆல்ரெடி எக்ஸிஸ் அப்படின்னு வரும். cannot save this into already exist அப்படின்னு வந்து ஆல்ரெடி இருக்குன்னு அர்த்தம். எல்லா ஃபார்ம்லையும் இதே மாதிரி தான் இருக்கும். இந்த ஃபார்ம் வேண்டாம்னா க்ளோஸ் பண்ணிங்கன்னா க்ளோஸ் ஆகிரும். ஸ்பெல்லிங் ஏதாவது மிஸ்டேக்காக இருந்தால் எடிட் கிளிக் பண்ணிக்கோங்க. எடிட் கிளிக் பண்ணிவிட்டு என்ன வேணுமோ அதில் மாற்றிட்டு சேவ் பண்ணிக்கலாம். மாற்றிட்டு அப்டேட் கிளிக் பண்ணிக்கோங்க. என்ட்ரி வேண்டாம் அப்படின்னா டெலீட் ப்ரெஸ் பண்ணிட்டு டெலீட் கன்ஃபர்மேஷன் வரும், அதில் டெலீட் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரிஜினல் அப்படின்னு இருக்கு, அதை வந்து ஒரிஜினல் ஃபார் கஸ்டமர் அப்படின்னு வேணும்னா எடிட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மாற்றிக்கோங்க. பண்ணிவிட்டு அப்டேட் கிளிக் பண்ணிக்கோங்க. இது எங்கே யூஸ் ஆகுன்னா டிரான்சாக்ஷன்லாம் எல்லா ஃபார்ம்லேயும் வரும். சேல்ஸு இந்த மாதிரி பர்ச்சேஸு அந்த மாதிரி ஃபார்ம்லலாம் வரும். இப்போ நான் சேல்ஸ் ஃபார்முக்கு வந்திருக்கேன். இப்போ பில்லில் பிரிண்ட் எடுக்க போகிறோம். அதுக்கு வந்து எடிட் கிளிக் பண்ணிவிட்டு பிரிண்ட் வவுச்சர் கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் ஆகும். இந்த மாதிரி வந்தால் பாப்பப் பிளாக் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். அப்படி வந்ததுன்னா இது மேலே பாப்பப் பிளாக்கர் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்வேஸ் அலோன்னு கிளிக் பண்ணிடுங்க. இது ஒன்ஸ் செட் பண்ணால் போதும், அதுக்கப்புறம் வராது. இங்கே வந்து நம்ம அங்கே பில் காப்பி மாஸ்டர் டைப் அடித்த ஒரிஜினல் ஃபார் கஸ்டமர் டூப்ளிகேட் இது ரெண்டு இங்கே வந்துருக்கு. உங்களுக்கு எந்த காப்பி வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு பிரிண்ட் வவுச்சர் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டாப்பில் ஒரிஜினல் ஃபார் கஸ்டமர்னு வந்திருக்கு. இப்போ இந்த கம்பெனி நேம் மேலே வந்து டச் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அங்கே கம்பெனி இன்ஃபோவில் போய் செட்டிங்ஸ் மாற்றிக்கலாம். டூப்ளிகேட் காப்பி வேணுன்னா டூப்ளிகேட்னு கிளிக் பண்ணிவிட்டு பிரிண்ட் கொடுத்துக்கோங்க.